சீஷத்துவம். சங்கமம். நீ என்னை பின்பற்றி வா. யோவான் 21:22. என் கண்களிலிருந்து கொட்டிய அருவிகள் யாவும் எங்கெங்கோ பாய்ந்து இறுதியாக சங்கமமானது ஆணி பாய்ந்த உமது பாதங்களில். கண்ணீர் அருவிகள் பலதரப்பட்டவை. பாவத்துக்காக மனஸ்தாபம், கடந்த கால காயங்கள், துன்மார்க்கரின் சேஷ்டைகள், பலவந்தரின் கூர் அம்புகள், வியாதிகள், இயலாமை, இழப்பு, ஏமாற்றம், இன்னும் ஏதேதோ. எப்படிப்பட்ட உடைப்பு என்றாலும் மனம் சமச்சீர் நிலை அடைய வேண்டுமானால் கண்ணீர் பாய்ந்தே ஆக வேண்டும். ஆயினும் எனது கண்ணீர் துளிகள் வறண்டு பாழான உவர் நிலத்தில் அல்ல, பலந்தரும் செழிப்பான பூமியில்தான் கொட்டப்பட்டுள்ளன என்ற இந்த உணர்வு என்னை மகிழ்ச்சியாக்கியது. என் மனம் கண்ணில் இணைந்தது. என் ஆத்துமாவும் என் ஆவியும் ஒன்றானது. நான் உம்மில் பிணைந்தேன். இந்த கிறிஸ்தவ யோகா நிலையை நான் அடைய எத்தனை வருடங்கள் கண்ணீர் நதி பாய்ந்தாலும் பரவாயில்லை. ஜெபம். உமது கண்களில் வழிந்த கண்ணீருடன் இரத்தமும் புழுதியும் ஒட்டி கொண்டன. அவற்றினூடாய் என் கண்ணில் வழியும் நீரை கண்டீர். நானும் உம்மை கண்டேன். ஆமேன்.